நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸில் கமாண்ட் ப்ராம்ப்டில் பார்ட் 3 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐபி கான்ஃபிக். நம்ம சிஸ்டமில் வைஃபை ஆர் லேன் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தால் அதுக்கான ஒரு ஐபி அட்ரஸ் தனியாக அசைன் ஆகும். ஸோ அதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா, ஐபி கான்ஃபிக் போட்டு என்ட்ரு கொடுத்திங்கன்னா போதும், உங்களுக்கு இங்கே வந்துடும். இங்கே இருக்க பாருங்கள், ஐபி வெர்ஷன் 4 இருக்குங்களா. இதுதான் வந்து நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன், மிஸ்டர் ரெசன்ட் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான ஐபி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 192.168.43.66. சரிங்களா. இதோட கேட்வே வந்து 192.168.43.1 சரிங்களா. அதுக்கடுத்தது ஐபி கான்ஃபிக் ஸ்பேஸ் /all அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஒய்ஃபை லேனு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். இங்கே இருக்கு பாருங்கள், ஐபி வெர்ஷன் ஆல் போட்டுவிட்டேன். அதுக்கு மிஷினோட ஹாஸ்ட் நேம் முதற்கொண்டு எல்லாமே வந்துடும். நான் இப்போ ஈத்தர்நெட் வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ணலை. ஸோ ஈத்தர்நெட் வந்து பார்த்திங்கன்னா மீடியா டிஸ்கனெக்ட் இருக்குது. ஸோ அப்படியே லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும் ஐபி வெர்ஷன் 4 என்ன, டிஃபால்ட் கேட்வே இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் ஐபி வெர்ஷன் 4, இதனோட ஐபி அட்ரஸ், டிஃபால்ட் கேட்வே இங்கே இருக்கும். சரிங்களா. மீடியா ஸ்டேட்டஸ் வந்து எனேபிளாக இருக்கா டிசேபிளாக இருக்கான்னு காட்டிடும். இது எப்படி நம்ம நார்மலாக பார்க்குறது அப்படின்னா, ncpa.cpl கமாண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஒய்ஃபை ஆர் லேன் நீங்கள் ஒய்ஃபை ஐபி அட்ரஸ் பார்க்கணுமோ அதில் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸில் போனால் உங்களுக்கு இங்கே தெரியும் ஐபி வெர்ஷன் 4 அதே தான் நம்ம அங்கே பார்த்த நம்பர் தான் இங்கே இருக்கும். டிஃபால்ட் கேட்வே இங்கே அதே தான் இருக்கும். 192.168.43.1 இங்கே இருக்கும். சரிங்களா. அடுத்து பார்க்க போகிற கமெண்ட் வந்து MS-info32. இது வந்து இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, சிஸ்டமோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம சிஸ்டமோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். சிஸ்டம் சம்மரி இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் டீட்டெயில்ஸ் இருக்கும், ஹார்ட்வேரு, மெமரி, அதே மாதிரி சாஃப்ட்வேர் லெவலு. அதுக்கடுத்தது சிஸ்டம் சம்மரினா ஓவரால் இப்போ நம்ம மெயின் என்ன நம்ம பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், என்ன ப்ராசஸரு, எவ்வளோ ரேமு, என்ன ஓஎஸ்ஸு, அதோட பில்டிங் நம்பர் என்ன, எல்லாமே வந்து நம்ம இந்த கமெண்ட் மூலிமா நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கான கமெண்ட் தான் MS-info32. அதுக்கடுத்தது விண்டோஸ் வெர்ஷன். இப்போ நம்ம விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிட்டுருக்கோம். விண்டோஸ் 10லேயே விண்டோஸ் வெர்ஷன் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அதுக்கான கமெண்ட் வந்து winver கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பாப்அப் மாதிரி ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்னுக்கு கீழே வெர்ஷன் 1903 இருக்கும். இதுதான் அந்த வெர்ஷன். சரிங்களா. அதுக்கான கமெண்ட் தான் winver. அடுத்து பார்க்கக்கூடிய கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்கோட என்ன சைஸுன்னு நம்ம இதிலே பார்த்துக்கலாம், கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே பார்த்துக்கலாம். அதுக்கான கமெண்ட் தான் WMIC ஸ்பேஸ் டிஸ்க் டிரைவ் ஸ்பேஸ் கெட்டு SIZT சைஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களோட ஹார்ட் டிஸ்க் நீங்கள் என்ன ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான சைஸ் வந்து இங்கே காட்டிட்டோம். நான் 1 TB யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் 931 GB 1 TB யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுதான் இங்கே காட்டுது 1 TB அப்படின்ட்டு. சரிங்களா. அதுக்கடுத்தது இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோல்டர் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்போ ஒரு ஃபோல்டர் வந்து உங்களுக்கு எங்கே க்ரியேட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, டி ட்ரைவில் நான் உங்களுக்கு ஒரு டி ட்ரைவில் நான் உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று இங்கே வந்து நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். டெஸ்ட்டு அப்படின்னு போட்டு உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி கட்டுற பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ உங்களோட லொக்கேஷன் வந்து சி ட்ரைவில் இருக்குது. சியில் யூசரில் மிஸ்டர் எஸ்ன்ற ஒரு லாகின்ல இருக்கீங்க. இப்போ நீங்கள் டி ட்ரைவுக்கு போகணும் அப்படின்னா D:" என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டி ட்ரைவுக்கு போயிடும். சரிங்களா. இப்போ நான் டி ட்ரைவில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபோல்டர் நேம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு நான் வைக்க போகிறேன். அதுக்கான கமெண்ட் தான் MKDIR மேக் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. MKDIR ஸ்பேஸ் டெஸ்ட்டு என்ட்ரு அடிச்சுன்னா இப்போ ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, LS கொடுத்தீங்கன்னா இருங்க, அப்படி இல்லை சார், இப்படி கூட இப்போ பார்க்கலாம். டியில் இங்கே டெஸ்ட்டு உங்களுக்கு கிரியேட் பாருங்க, கிரியேட் ஆச்சுங்களா. இது எப்படி வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம் அப்படின்னா, DIR கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும். இங்கே இருக்க பாருங்கள் டெஸ்ட் அப்படின்னுட்டு.
டெஸ்ட்னு ஃபோல்டர் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம்? இப்போ நமக்கு க்ரியேட் பண்ண ஃபோல்டர் நேம் வந்து டெஸ்ட்டு. இப்போ எப்படி நம்ம இதை வந்து நம்ம எரேஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கான கமெண்ட் வந்து RMDIR ஸ்பேஸு அந்த ஃபைல் நேம். நான் டெஸ்ட்டுன்னு கொடுத்தேன். இப்போ அதே டெஸ்ட்டு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ அது வந்து எரேஸ் ஆகிட்ருக்கும். சரிங்களா? இப்போ அது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலன்னா DIR இந்த கமெண்ட் தான். இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுன்ற ஃபோல்டர் இருக்காது, டெஸ்ட்டுன்னு இருக்காது பாருங்கள். சரிங்களா? இதுதான் அந்த கமெண்ட். MKDIRனா மேக் டைரக்டரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட்டை MKDIR ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம்னா நம்ம என்ன ஃபோல்டர் நேம் வைக்க போகிறோமோ அந்த நேமு. RMDIRனா ரிமூவ் டைரக்டரினா நம்ம ஃபோல்டர் வந்து எரேஸ் பண்ணுறதுக்கான கமெண்ட். ரிமூவ் டைரக்டரி கொடுத்துட்டு அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எரேஸ் ஆகிடும். அதுக்கான கமெண்ட் தான் RMDIR. அதுக்கடுத்தது ரிஜிஸ்ட்ரி எடிட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கான அது எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் ப்ராம்ப்டில் REGEDIT எடிட் இது கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவராக கேட்கும். எஸ் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரி எடிட் அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஃபார்மட் லெட்டர் ட்ரைவ். இது வந்து பார்த்திங்கன்னா netsh. இப்போ வந்து நம்ம வைஃபையோட பாஸ்வேர்டு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கான கமெண்ட் தான் வந்து netsh ஸ்பேஸு wlan ஸ்பேஸ் ஷோ ப்ரொஃபைல். அது பாருங்கள். இப்போ வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க வைஃபை வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் எஸ். சரிங்களா? நான் யூஸ் பண்ணிட்டு வைஃபை நேம் வந்து மிஸ்டர் எஸ். அதுக்கான இதுதான் இது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம சர்வீசஸ் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான கமெண்ட் தான் services.msc கொடுத்து ஓப்பன் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீசஸ் பேஜ் ஓப்பன் ஆகிடும். கனெக்ட் பண்ணிட்டேன், செக் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் இது சர்வீசஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான கமெண்ட் தான் services.mscன்னு சொல்லுவாங்க. அந்த கமெண்ட் தான் இது. சரிங்களா? இது அடுத்த பார்ட்டில் ஏதோ அட்வான்ஸ் கமெண்ட்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.